கட்டாரில் இடம்பெற்ற அமைதி பேச்சுக்களில் பங்கேற்ற ஈரானின் முதன்மை பேச்சாளர் மொஹமட் பாகர் ஹலீஃபாஃப் உட்பட ஈரானிய தூதுக்குழுவினர் தற்பொழுது நாடு திரும்பியுள்ளனர். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று திடீர் தாக்குதல்களை நடத்தியது. அப்போது ஈரானின் பந்தர் அப்பாஸ் பகுதியில் உள்ள முக்கிய ஏவுகணை தளங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தாக்குதலை தொடங்கின. இருதரப்புக்கும் இடையே சுமார் 40 நாட்கள் அதிதீவிர போர் நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் 8 போர் நிறுத்தம் அமல் செய்யப்பட்டது. முதலில் பாகிஸ்தான் தரப்பில் அமைதி பேச்சுக்கள் முன்னெடுத்து செல்லப்பட்டன. ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. தற்போது கட்டார் தரப்பில் அமைதி பேச்சு நடத்தப்பட்டு வருகின்றது. இதற்காக அமெரிக்கா, ஈரான் பிரதிநிதிகள் கட்டார் தலைநகர் டோஹாவில் முகாமிட்டுள்ளனர். பல்வேறு விவகாரங்களில் அமெரிக்கா, ஈரானிடையே உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன என தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் ஈரானின் பந்தர் அப்பாஸ் பகுதியில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் நேற்று திடீர் தாக்குதல்களை நடத்தியது. குறிப்பாக ஈரானின் முக்கிய ஏவுகணை தளங்கள் அழிக்கப்பட்டன. மேலும் ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் கன்னி வெடிகளை வீசிக்கொண்டிருந்த ஈரான் ராணுவ படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இது குறித்து அமெரிக்க ராணுவ வட்டாரங்கள் குறிப்பிடுகையில், ஹோர்முஸ் ஜலசந்தியில் பறந்த அமெரிக்க போர் விமானத்தை குறிவைத்து ஈரானின் பந்தர் அப்பாஸ் பகுதியிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டன. மேலும் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் ஈரானின் அதிவிரைவு ரோந்து படகுகள் ஹோர்முஸ் ஜலசந்தியில் வலம் வந்தன. இந்த ரோந்து படகுகள் மூலம் கடலில் கன்னி வெடிகளும் வீசப்பட்டன. எனவே தற்காப்பு நடவடிக்கைக்காக ஈரானின் பந்தர் அப்பாஸ் பகுதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரானின் ஏவுகணை தளங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் குண்டுகளை வீசின. மேலும் கத்தார், பக்ரைன், குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களிலிருந்து ஈரானை குறிவைத்து ஹிமார்ஸ் ரக ஏவுகணைகளும் வீசப்பட்டன. அமெரிக்க போர்க்கப்பல்களை நெருங்கி வந்த ஈரான் ரோந்து படகுகள் மீது போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டன. நாங்கள் போர் நிறுத்தத்தை மீறவில்லை, தற்காப்புக்காகவே தாக்குதல் நடத்தினோம். இவ்வாறு அமெரிக்க ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. இது தொடர்பாக ஈரான் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கையில், ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளோம். அந்த நாட்டின் MQ-9 டீப்பர் வகையைச் சேர்ந்த 2 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம். ஹோர்முஸ் ஜலசந்தியை யார் நெருங்கினாலும் தாக்குதல் நடத்துவோம். தற்போது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஹோர்முஸ் ஜலசந்தி, பந்தர் அப்பாஸ் எல்லை வரம்புக்குள் மட்டுமே தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கின்றோம். இனிமேலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினார் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட அறிக்கையில், ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். இல்லையெனில் சர்வதேச அணுசக்தி ஆணையத்தின் மேற்பார்வையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அளிக்கப்பட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு மத்திய கிழக்கில் பாதுகாப்பு இல்லை என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய திடீர் வான்வழி தாக்குதல்களால் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ளது. தெற்கு ஈரானில் உள்ள ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் சர்வதேச கடல் பகுதியில் கன்னி வெடிகளை வைக்க முயன்ற ஈரான் கப்பல்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. தங்கள் நாட்டு படைகளை பாதுகாக்கும் பொருட்டே இந்த தற்காப்பு தாக்குதல் நடத்தப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு ஈரானின் புதிய உச்சத்தலைவர் மொய்தபா கமேனி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த போரின் மூலம் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்களுக்கு இனி எவ்வித பாதுகாப்பும் இல்லை என்பதும் நிரூபணமாகியுள்ளது. காலத்தின் சக்கரம் பின்னோக்கி சுழலாது. இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளும் நிலங்களும் இனி அமெரிக்க தளங்களை காக்கும் கேடயமாக செயல்படாது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி இறுதியில் போர் தொடங்கிய முதல் நாளில் அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் தனது தந்தை கொல்லப்பட்டதை அடுத்து மொய்தபா கமேனி ஈரானின் புதிய தலைவராக பொறுப்பேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. போரின் தொடக்கத்தில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் உள்ள பல அமெரிக்க ராணுவ தளங்கள் சேதமடைந்ததால் அங்கிருந்த வீரர்கள் தற்காலிகமாக ஹோட்டல்களிலும் அலுவலகங்களிலும் தஞ்சம் புகுந்தனர். தற்போதைய அமெரிக்க தாக்குதலுக்கு ஈரானின் புரட்சிகர காவல்படை மிக கடுமையான பதிலடி கொடுக்கும் என எச்சரித்துள்ளதால் கடந்த சில நாட்களாக மேற்கொள்ளப்பட்டு வந்த தற்காலிக போர் நிறுத்த முயற்சிகளில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவை எதிர்கொள்வதில் களம், வீதி மற்றும் ராஜதந்திரம் ஆகிய 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டு
செயல்படுவதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதலாவது தூணான களம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர்கள் தற்காப்பு போருக்கு தாங்கள் மீண்டும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். இரண்டாவது தூணான வீதி என்பதில் மக்கள் அனைவரும் அரசாங்கத்துடன் ஒற்றுமையாக இருப்பதாக கூறியுள்ளனர். மூன்றாவது தூணான ராஜதந்திரத்தில் தாங்கள் இன்னும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் அனைத்து சாத்தியக்கூறுகளும் திறந்தே வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். அமெரிக்கா மீது தங்களுக்கு முற்றிலும் நம்பிக்கை இல்லாததன் காரணமாக ஈரான் போருக்கு தயாராகி வருவதாக இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் தினசரி அடிப்படையில் தெரிவித்து வருகின்றனர். அவ்வாறு ஒரு போர் ஏற்படும் பட்சத்தில் அது பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை ஈரானியர்கள் நன்கு அறிந்தனர். இதன் காரணமாகவே தங்களின் மிகப்பெரிய பலமாகவும் தடுப்பாகவும் கருதும் ஹோர்முஸ் நீர்நிலையை அவர்கள் அவ்வளவு எளிதாக விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. மேலும் அமெரிக்க வசதிகள், பிராந்தியத்தில் உள்ள எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய அனைத்து சொத்துக்கள் மீது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாக்குதல் நடத்துவோம் என்று அவர்கள் அச்சுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் ஈரானின் பதிலடி இன்னும் வன்முறையானதாக இருக்கும் என்றும் அதன் விளைவுகள் மத்திய கிழக்கில் மட்டுமன்றி அதற்கு அப்பாலும் எதிரொலிக்கும் என்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை அண்மையில் எச்சரித்திருந்தது. அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை கொடுக்காதவாறு அதற்கு அழுத்தம் கொடுக்குமாறு பிராந்திய நாடுகளை வற்புறுத்துவதற்காகவே ஈரான் இத்தகைய கடுமையான கருத்துக்களை தீவிரமாக முன்வைத்து வருவதாக கருதப்படுகின்றது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு சுமூகமான உடன்பாட்டை எட்டுவதற்கான மத்தியஸ்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஈரானிய குழுவினர் கட்டார் தலைநகர் டோஹாவிற்கு சென்றிருந்தனர். இந்த நிலையிலேயே ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகரும் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவருமான மொஹமட் பாகர் ஹலீஃபா உள்ளிட்ட குழுவினர் தற்பொழுது ஈரான் திரும்பியுள்ளனர். எனினும் இரண்டு தரப்புக்கும் இடையிலான பேச்சின் தற்போதைய நிலை மற்றும் ஏன் குறித்த குழுவினர் நாடு திரும்பினர் என்ற தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த பேச்சுக்குழுவில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் ஈரானிய மத்திய வங்கியின் ஆளுநர் அப்துல் நாசர் ஹெம்மாதி ஆகியோரும் இணைந்திருந்தனர். ஈரானின் மத்திய வங்கியின் ஆளுநர் இந்த தூதுக்குழுவில் சேர்க்கப்பட்டமையானது அமெரிக்காவுடனான எந்த ஒரு உடன்பாட்டின் ஒரு பகுதியாகவும் வாஷிங்டனால் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் நிதி சொத்துக்களை விடுவிப்பது குறித்தே இந்த பேச்சில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிவதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்னதாக இந்த பேச்சில் முன்னேற்றம் காணப்பட்டதாக கூறப்பட்ட போதும் நேற்று முன்தினம் அமெரிக்கா தெற்கு ஈரானில் நடத்திய தாக்குதல் மற்றும் ஈரான் அமெரிக்க வான்படைக்கு சொந்தமான ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்பட்டமை என்பன இந்த பேச்சுக்களில் எந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது.